ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 குட்டிகள் போட்டு எடுத்திருக்கோம். பட் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பயும் போட்டு வைக்கிற குட்டிகளை போட்டு வைக்கிற டேங்க்கில் போட்டு வைக்கல. என்ன காரணம்னு பார்த்திங்க அப்படின்னா, இதை விட்ட இந்த குட்டிகளை போட்ட மீன் வந்து கொஞ்சம் சீக்காக இருந்துச்சு. தனியாக பிரித்து வச்சுருந்தோம். ஸோ அதனால் வந்து இதுகளுக்கும் வந்து இந்த சீக்கு வந்து பரவ வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பிரித்து போட்டு வச்சுருக்கோம். நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், மருந்து போட்டிருக்கோம். இது வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த அந்த நோய் தாக்கம் எதுக்கு இருக்கான்ட்டு. அதனால தான் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்குறோம். எப்பயுமே வந்து நோய் தாக்கின மீன்கள் வந்து குட்டி போட்டுச்சுன்னா அதை தனியாக பிரித்து வச்சுருங்க. அந்த நோய் தாக்கின மீன் தனியாக பிரித்து வச்சுருங்க, அதில் குட்டி போட்டுருச்சு. பட் இருந்தாலும் சந்தோஷம். இதை மித்த மீன்கள் கூட சேர்க்க முடியாது. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் வீடியோ.